ஆதவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்க இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது தொழிலை பற்றி தெரிஞ்சுக்க இருக்கிறீங்க. அதாவது ஒருவருடைய ஜனன ஜாதகத்தை வைத்து, அதாவது ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் அது யாராக இருந்தாலும் சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய ஜனன ஜாதகத்தில் இவர் இன்ன தொழில் தான் பார்க்கலாம், இவர் இன்ன தொழில் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஜனன ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்குது, அந்த கணக்கு இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா நிறைய பேர் அவங்களுடைய ஜனன ஜாதகத்துக்கும் எப்படி ஜனன ஜாதகத்துக்கும் தற்சமயம் பார்த்துக்கிட்டு இருக்க தொழிலுக்கும் சம்பந்தமில்லா ஒரு தொழிலை பார்ப்பாங்க. பார்த்துக்கிட்டு மண்டையை உடச்சிக்கிட்டு அடப்பாங்க. ஐயோ எனக்கு அதுக்கும் எப்படி தொழில் நட்டமாக போகுது, தொழில் லாபம் இல்லையே, ஓட்டம் இல்லையே அப்படிம்பாங்க. கடைசியில் அவருடைய ஜனன ஜாதகத்தை பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அவர் ஒரு சம்பந்தம் இல்லாத தொழிலை பார்த்துக்கிட்டு இருக்கார். எதுக்கு? ஜாதகத்திற்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு தொழிலை பார்த்துக்கிட்டு இருக்கார். அப்போ அவருடைய ஜாதகத்திற்கு எந்த தொழில் செட் ஆகும், எந்த தொழில் பார்க்கலாம், எந்த தொழில் பார்த்தா சிறப்பான பலனை தரும், நமக்கு ஒரு சிறப்பாக அமையும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன தொழில் பார்க்கணுமோ அந்த தொழிலை தேர்ந்தெடுக்கணும். ஆனால் நிறைய பேர், ஒரு சில பேர் ஜனன ஜாதகத்தை வைத்து இந்த ஜனன ஜாதகத்திற்கு என்ன தொழில் பார்க்கலாம் ஐயா, என்ன தொழில் பார்த்தா நல்லாயிருக்கும் சொல்லுங்கள், விவசாயம் பார்த்தா நல்லா இருக்கீங்க, விவசாயமா நான் எப்படி பிகாம் முடிச்சுட்டு போய் விவசாயத்தை பார்க்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. கிடையாது, உங்களுடைய விதிப்பலன் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி முதல்ல பார்க்கணும். அதாவது மாடு மேய்க்கணும்னு தலையெழுத்து இருந்தால் மாடு மட்டும்தான் மேய்க்க முடியும். ஐஏஎஸ் படித்து கலெக்டரை போக முடியாது. கொஞ்சம் புரிஞ்சுக்கிடணும், கேட்டிங்களா? அதாவது சொல்கிறத தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதாவது உங்களுடைய தலையெழுத்து என்ன, உங்களுடைய விதிப்பலன் என்ன, அவன் அதை சொல்கிறார், இவர் இதை சொல்கிறார், அதாவது கேட்பார் பேச்சை கேட்காதீங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவன் அந்த தொழில் பார்க்கான், இவன் எந்த தொழில் பார்க்கான், அவன் எந்த தொழிலும் பார்த்துட்டு போகிறான், அதை பற்றி நமக்கு பிரச்சனை கிடையாது. கேட்டிங்களா? நம்மளுடைய லைஃபுக்கு என்ன தேவை, முக்கியமான நம்மளுடைய லைஃப்பில் ஆணி வேறு உத்தியோகம் மட்டும்தான், தொழில் மட்டும்தான். இதை யாரும் புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிங்க. எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் படிப்பு கண்டிப்பாக தேவை, இல்லைன்னு சொல்லலை. அதாவது படித்து நம்ம கலெக்டராக வேண்டாம், அதாவது எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும், அந்தளவுக்கு ஒரு படிப்பு கண்டிப்பாக தேவை. உத்தியோகம் என்பது தான் ஒவ்வொரு மனிதருக்கும் முக்கியமான விஷயம். தொழில் தாங்க. தொழில் பார்க்காத ஆள் இருக்கீங்களா? யாராவது பார்த்துருக்கீங்களா? கிடையாது. ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தொழில் பார்ப்பாங்க. இந்த தொழில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்களா, உங்களுடைய ஜனன ஜாதகத்தில், உங்களுடைய ஜனன ஜாதகத்திலேயே இந்த கணக்கு இருக்குது. இப்போ உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தா நீங்கள் என்ன தொழில் பார்க்கலாம், என்ன தொழில் உங்களுக்கு செட் ஆகும், என்ன தொழில் உங்களுக்கு லாபம் தரும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய ஜாதகத்திற்கு ஏற்ற தொழிலை செய்யுங்க. அதுதான் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை லைஃப்பில் தரும். சில பேர் பார்த்திங்கன்னா ஜாதகத்துக்கும் பார்க்குற தொழிலுக்கும் சம்மந்தமே இருக்காது. கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் அதில் படிப்பு, டீசென்ட்டு, மரியாதை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சரிதானா? எல்லாம் அதாவது நம்ம நினைக்கிறது தான். கேட்டிங்களா? சில பேர் சொல்லுவாங்க, என்ன தொழில்னு இருக்குது, உழைச்சி தானே சாப்பிடுதோம். உண்மை தான், இல்லைன்னு சொல்லலை. அதாவது என்ன தொழில்னு இருக்குது, உழைச்சி தான் சாப்பிடுதீங்க, ஊரை ஏமாற்றி சாப்பிடலை. உண்மை தான், நீங்கள் சொல்கிற கேள்வி கரெக்டு தான், இல்லைன்னு சொல்லலை. அதே நேரத்தில் என்ன தொழில்னு இருக்குது, ஒரு தொழிலை பார்க்குறீங்களே, என்ன தொழில்னு ஒரு தொழில் பார்த்து அந்த தொழிலில் நீங்கள் லாபம் சம்பாதிச்சிருக்கீங்களா, நீங்கள் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கீங்களா, அதைத்தான் மெயினாக கவனிக்கணும். அதாவது நான் சொல்கிறேன் இல்லையா, பேசுகிறது எப்படி வேணாலும் பேசலாம். அதாவது எல்லாமே பழமொழிக்கு தான்யா நல்லாயிருக்கும், நடைமுறைக்கு எதுவுமே சரியாக வராது. பழமொழிக்கு 1000 சொல்லிக்கலாம், அதை பற்றி தப்பு ஒன்றும் கிடையாது. நடைமுறைக்கு எது சாத்தியப்படுமோ அதை மட்டும்தான் செய்யணும். இப்போ ஒருவருடைய ஜனன ஜாதகத்தை எடுத்துக்கிடும். இந்த ஜனன ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னம்னா, இவருடைய ஜனன ஜாதகம் துல்லியமான முறையில் கணிக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான் இப்போலான சொல்ல முடியும்.
சும்மா ஏனோதானான்னு எதுவும் எழுதுனா ஏனோதானான்னு தான் சொல்ல முடியும். இவர் என்ன தொழில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஜனன ஜாதகத்தில் இருக்கும். அந்த தொழிலையே இவர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தேர்ந்தெடுத்தால் லைஃப்களில் நல்ல ஒரு முன்னேற்றமும் வளர்ச்சியும் அடைவார் என்று சொல்வதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இப்போ ஒரு பழமொழியே உண்டு, குருவும் தாரமும் தலைவிதிப்படி தான் அமையும் அப்படின்னு. அது தலையெழுத்துப்படி தாங்க குருவும் தாரமும் அமையும். எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ எல்லோரையும் ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் விரும்பின பொண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருக்கீங்களா? கிடையாது. இல்லை நீங்கள் விரும்பிய பையனை தான் கல்யாணம் பண்ணியிருக்கீங்களா? எல்லா பொண்ணுங்களும் கிடையாது. யாரோ ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அவர் விரும்பிய கணவரோ விரும்பிய மனைவியாக அமைஞ்சிருக்கும், கணவன் மனைவியாக அமைஞ்சிருக்கும். மற்றபடி எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆப்போசிட்டாக தான் அமையும். ஏன் ஆப்போசிட்டாக அமையுது? தலையெழுத்து. இவர் தான் வரணும்னு சொல்லி விதிப்பலன். அது மாதிரி தான் உங்களுக்கு நீங்கள் நினைக்கலாம் ஒரு தொழில் பார்க்கலாம் அப்படின்ட்டு. நானும் தான் நினச்சேன், நம்ம படித்து ஒரு அட்வொகேட்டாக வரணும் அப்படின்னு சொல்லி நானும் நினச்சேன். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு அட்வொகேட்டாக வர்றதுக்கு யோகம் இல்லையே, எனக்கு ஜோசியம் சொல்கிறது தானே யோகம் இருந்திருக்கு பொழுது. அதானே நான் ஜாதகம் பார்த்து ஜோசியம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதாவது சொல்கிறேன், கருத்துக்களை கேட்கணும். அதாவது யாரையும் தவறான எண்ணத்தோடு பேசலை, உண்மையை தான் பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒருவருடைய ஜனன ஜாதகத்தை இப்போ ஆராய்ந்து பார்க்கும்பொழுது இந்த ஜனன ஜாதகம் துல்லியமான முறையில் கணிக்கப்பட்டிருந்தால் இவர் என்ன தொழில் செய்யலாம்னு அந்த ஜாதகத்தில் இருக்குது. அந்த தொழிலை தேர்ந்தெடுக்கலாம். இதில் என்ன தொழிலெலாம் வரும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஜாதகத்தில் சொல்லலையா, ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் ஒவ்வொரு தொழிலும் இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் என்ன தொழில் இருக்கோ எனக்கு என்ன தெரியும்? தெரியாது. இப்போ சொல்கிறேன், விவரம் கேளுங்க. அதாவது நீதிபதியாக இருக்கலாம், ஒருவர் கலெக்டராக இருக்கலாம். இதுவும் பார்த்திங்க அப்படின்னா தொழில் தான். நீதிபதியாக இருக்கலாம், கலெக்டராக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், வக்கீலாக இருக்கலாம். அதாவது வருவாய்த்துறையில் வேலை பார்க்கலாம், காவல்துறைகளில் வேலை பார்க்கலாம். இப்படி தொழில்கள் இருக்குது. காவல்துறைகளில் வேலை பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா ட்ராவல் பிஸ்னஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டிரைவர் கண்ட்ராக்டர் தொழில் பார்க்கலாம். இந்த டிரைவர் கண்ட்ராக்டர் தொழிலில் 2 தொழில்கள் இருக்குது. ஒன்று அதாவது அரசு வண்டிகளை ஓட்டுறது அரசு உத்தியோகம், இன்னொன்று பார்த்திங்கன்னா தனியார் வண்டிகளை ஓட்டுறது தனியார் உத்தியோகம். அது மாதிரி ட்ராவல் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறது கேட்டிங்களா. ட்ராவல் பிஸ்னஸ் பண்ணலாம். வெல்டிங் ஒர்க்கராக இருக்கலாம். அதாவது கன்சல்ட்டிங், அதாவது இன்ஜினியர், அதாவது பில்டிங்கெல்லாம் எடுத்து கட்டுறாங்க இல்லையா, அது இன்ஜினியராக இருந்தால் மட்டும்தான் கட்டணும்னு கிடையாது. உங்களுக்கு நல்ல திறமையும் வாய்ப்புகளும் இருந்தால் நீங்களே ஒரு ஃபில்டர், நீங்களே ஒரு கம்பெனி எடுத்து தாராளமாக நீங்களே கான்ட்ராக்ட் எடுத்து நடத்தலாம். அதனால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அதாவது கன்சல்ட்டிங் பிஸ்னஸ் இருக்கா, இல்லை நீங்கள் கூலி வேலை தான் பார்க்கணுமா? கூலி தொழில் இருக்குது. போர் போடுதாங்க, அதாவது இந்த வண்டி வச்சு போர் போடுதோம் இல்லையா, அந்த தொழில். வட்டிக்கு விடுற தொழில், சில பேர் வட்டி பிஸ்னஸ் பண்ணுவாங்க, பார்த்துருப்பீங்களா? அது மாதிரி வட்டி தொழில். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வாதம் விடுதல்னால் வக்கீல் கிடையாது, அது யாருனே வக்கீல் தொழில் முதலே சொல்லிட்டேன். இன்னொன்று வாதம், வம்பு. வாதம் விடுதல் ஒரு விவகாரம் பேசி முடிக்கிறது. அதாவது ஒரு பிரச்சனையை அதாவது கோர்ட்டு கேஸு அப்படின்னு போகாமல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கட்ட பஞ்சாயத்து மாதிரி அதை பேசி முடிச்சு விட்றது தான் அந்த தொழில். இப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா இன்னும் நிறைய தொழில் இருக்குது. வெல்டிங்கராக இருக்க போகிறீங்களா, அல்லது கொத்தனாராக இருக்க வாய்ப்பு இருக்கா, அல்லது மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா, அல்லது ட்ராவல் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா தொழில்களில் நிறைய தொழில்கள் இருக்குது. இந்த எல்லா தொழிலுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் நீங்கள் என்ன தொழில் பார்க்கலாம், இவர் என்னென்ன தொழில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கியா. அதாவது ஒருவருடைய ஜனன ஜாதகத்தை வைத்து இவர் இன்ன தொழில் பார்க்கலாம், இன்ன தொழில் பார்த்தா இவருக்கு நல்லாயிருக்கும், சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பால் வியாபாரம் பண்ணணும்னு விதி இருந்தால் பால் வியாபாரம் தான் பண்ண முடியும். சரிதானே? நம்ம பட்டறை போட்டு ஒன்றும் அடிக்க முடியாது. ஆனால் சில பேர் அந்த வேலையை படிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜனன ஜாதகத்திற்கும் பார்க்கின்ற தொழிலுக்கும் சம்மந்தமில்லா ஏதோ ஒரு தொழிலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா என்றைக்குமே தனக்கு சம்மந்தம் இல்லாத தொழிலை என்றைக்குமே பார்க்கக்கூடாது. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பையனுக்கு அதாவது பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி 2 பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதாவது
நான் பக்கத்துலேருந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். வைரகம்னு கிடையாது. பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சு ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸாக மாற்றணும். நம்ம தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டோம், நம்ம பிள்ளைங்களாவது ஐபிஎஸ்ஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் குழந்தையோட ஜாதகத்தில் ஐபிஎஸ்ஸாக வரணும்னு யோகம் இருந்தால் மட்டும்தான் உங்கள் குழந்தை வர முடியும். இல்லை அப்படின்னு பார்த்தா உங்கள் குழந்தை வந்து என்ன வேலை பார்க்கணும்னு ஜனன ஜாதகத்தில் இருக்கோ அந்த வேலை தான் பார்க்க முடியும். பார்த்திங்கன்னா இப்போ 10th வந்து பையன் மார்க் இல்லாமல் போயிட்டான் அப்படின்னு சொல்லி எத்தனையோ வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா பிரச்சனைகள் நடக்குது. ஏன் பார்த்திங்கன்னா அந்த பையன் 400 மார்க் வாங்கியிருக்கான், 450 மார்க் வாங்கியிருக்கான், நீ என்னடா 350 மார்க் 320 மார்க் வாங்கிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி. அது வந்து நம்ம பேசுகிறது தப்பு. 450 மார்க் வாங்கியிருக்கான்னா அது அந்த பையனோட அமைப்பு. 320 மார்க் வாங்கியிருக்கான்னு சொன்னால் அது உங்கள் பையனோட அமைப்பு. கேட்டிங்களா? ஜனன ஜாதகத்தில் என்ன இருக்கோ, சிறந்த கல்வி, சிறப்பான கல்வி, கல்வி உச்சம் அப்படின்னு சொல்லி இருந்தால் மட்டும்தான் அந்த 500 மார்க் 1000 மார்க்குக்கு போக முடியும். இல்லை கல்வி அறகுறை அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா அந்த படிப்பு மந்த படிப்பாக தான் இருக்கும். அதனால் அதாவது ஜனன ஜாதக அமைப்பு என்ன இருக்கோ அதுபடி விட்டுட்டு போயிடணும். கேட்டிங்களா? ஆமாம். ஒன்றும் இல்லை, நம்ம பையன் மெக்கானிக்காக தான் வரணும் அப்படின்னு சொல்லி ஜனன ஜாதகத்தில் இருந்தால் அந்த பையன் மெக்கானிக்காக தான் வருவான், அவன் மார்க்கும் கம்மியாக தான் வாங்குவான். இதை ஒன்றும் செய்ய முடியாது. இது அநேக இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, பையன் எந்த ஸ்கூலில் சேர்க்கணும், அந்த ஸ்கூலில் சேர்க்கணும், இந்த காலேஜ் படிக்க வைக்கணும், அந்த காலேஜ் படிக்க வைக்கணும், அந்த கோர்ஸ் படிக்க வைக்கணும், இந்த கோர்ஸ் படிக்க வைக்கணும், மார்க் இவ்வளோ வாங்கணும் அவ்வளோ வாங்கணும் அப்படின்னு சொல்லி பெற்றோர்களாக சேர்ந்து முடிவெடுக்காங்க. அது முற்றிலும் தவறான செயல். உங்கள் குழந்தையோட ஜாதகத்தை முதல்ல வந்து ஆராய்ந்து பார்க்கணும். இது ஒவ்வொரு ஜாதகத்துலேயுமே இருக்குயா, இவன் என்ன தொழில் தான் பார்க்கணும், அரிசி வியாபாரம் பார்க்கணும், உப்பு வியாபாரம் பார்க்கணும், மீன் வியாபாரம் பார்க்கணும், சமையல் வேலை பார்க்கணும், இல்லை செங்கமால் வச்சுருக்கணும், இல்லை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கூலி வேலைக்கு போகணும், இல்லை எந்த வேலையும் பார்க்காம ஊதாரியாக சுற்றணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஜனன ஜாதகத்திலேயே இந்த கணக்குகள் வந்து இருக்குது. சில பேர் வேலை வெட்டி இல்லாமல் தெருவா சுற்றுவான் பார்த்துறீங்களா? அப்படியே சுற்றிக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டே வச்சுக்கிட்டே சுற்றிக்கிட்டே அலைவான். அது ஒரு கூட்டம் அலையும். அது வந்து அவனோட அமைப்பு. அதுபடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய குழந்தைகளோட ஜனன ஜாதகத்தில் என்ன தொழில் பார்க்கலாம், என்ன தொழில் பார்த்தா நம்ம குழந்தைக்கு வந்து செட் ஆகும் அப்படிங்கிறத முதல்ல வந்து தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய குழந்தைகளுக்கு தேவையான கல்வி என்னவோ அதை மட்டும் படிங்க. தேவையான அந்த வேலைக்கு தேவையான மார்க் என்ன உண்டோ அதை மட்டும் வாங்கினா போதும். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருமே ஐபிஎஸ் ஆகி மேலே போயிடணும் அப்படின்னு நினச்சோம்னா அப்போ கூலி வேலை யார் பார்க்கா? அப்போ நாங்கள் இந்தந்த வேலை தான் பார்க்கணுமா? கிடையாது. உங்களுடைய அமைப்பு அப்படி இருந்தால் நீங்கள் அந்த வேலை தான் பார்க்கணும். இப்போ ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிற்பத்துறையில் இருக்கார். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிற்பத்துறையில் இருக்கார் அப்படின்னு சொன்னால் கல்வி உச்ச கல்வி டிகிரி கேள்வி. அவர் படிப்பை கேட்டேன், நானே அசந்து போனேன். என்னடா இவ்வளோ படிச்சுட்டு கடைசியில் சிற்பத்துறையில் இருக்கார் அப்படின்னு. அவருடைய ஜனன ஜாதகத்தில் பார்த்தோம்னா கடைசியில் சிற்பத்துறையில் தான் பார்க்கணும்னு இருக்குது. ஒருவர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எத்தனையோ நல்ல டிகிரிலாம் படிக்கிறாங்க, டிப்ளமோ படிக்கிறாங்க, ஐடி முடிக்கிறாங்க. ஐடியெல்லாம் படிச்சுட்டு ஐடி கம்பெனியில் போய் வேலை பார்க்காம புரோகிதத்துக்கு வந்துட்டாங்க. என்னடா புரோகிதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எவ்வளோ படிப்பு படிச்சுட்டு அப்படின்னு பார்த்தா அவனுடைய ஜனன ஜாதகத்தில் புரோகிதம் பண்ணி ஜீவனம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்குது. அதனால தான் அவர் அவ்வளோ படிப்பு படிச்சுட்டு அவர் பேசாமல் வந்து புரோகிதத்துக்கு வந்திருக்கார். இப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் என்ன தொழில் பார்க்கலாம், என்ன தொழில் பார்த்தா நமக்கு லாபம் வரும், என்ன தொழில் பார்த்தா நமக்கு நல்லா முன்னேறுவோம் அப்படிங்கிறத வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய குழந்தைகளுடைய ஜனன ஜாதகம் சரியான முறையில் துல்லியமான முறையில் கணிக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படி கணிக்கப்பட்டு இருந்தால் மட்டும்தான் என்ன தொழில் பார்க்கலாம்ங்கிறத கரெக்டாக எடுக்க முடியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உத்தியோகத்தில் நிறைய இப்போ உத்தியோகங்கள்லாம் சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னுக்கூட்டி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய உத்தியோகங்கள்லாம் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா மனிதர்களை தண்டிக்கும் தொழில் கூட இதில் உண்டு. பார்த்தீங்க அப்படின்னா இதில் திருட்டு தொழில் கூட உண்டு. சில பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அடிக்கடி களவு கேஸில் மாட்டுவான். அவனுக்கு இது போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கோர்ட் வரைக்கும் அவனை சொல்லுவாங்க, இப்படி பண்ணிக்கிட்டு அலையுதியடா, நீ எத்தனை நாளைக்கு தாண்டா உள்ளே வருவ, எத்தனை நாளைக்கு தாண்டா நான் உன்னை உள்ளே பிடிச்சி போடுவேன். கிடையாது, அவனுடைய ஜனன ஜாதக அமைப்பே அப்படி தான் இருக்கும். கேட்டிங்களா? திருடன் இருந்தால் தான் போலீஸுக்கு வேலை. நாட்டில் எவனும் திருடன் இல்லை யோக்கியனாக மாறிட்டோம்னா போலீஸுக்கும் வேலை கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த அமைப்புகள் பூராமே உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் தான் இருக்குது. இந்த ஜனன ஜாதகத்தை நன்கு ஆராய்ந்து பார்க்கணும்.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குழந்தைங்க வந்து ஒரு 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிறாங்க, 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிறாங்க. பிரச்சனை கிடையாது, படிக்கட்டும், அது பாட்டுக்கு விட்டுறணும். படிச்சுக்கிட்டு 10 முடித்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குழந்தைக்கு என்ன வேலை பார்க்கலாம், என்ன வேலை கிடைக்கும், ஜனன ஜாதகப்படி என்ன அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். சிறந்த ஜோதிடரை கன்சல்ட் பண்ணி என்ன தொழில் பார்க்கலாம் அப்படிங்கிறத முதல்ல ஆராய்ச்சி பண்ணி அந்த தொழிலை முதல்ல தேர்ந்தெடுத்து அதுக்கப்புறம் அதுக்கு தக்கன படிப்பு அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா லைஃப்புகளும் நல்லாயிருக்கும். ஜனன ஜாதகப்படி அந்த உத்தியோகமும் அமைஞ்சிரும். எல்லாருமே டிபார்ட்மெண்ட் வேலைக்கு போக முடியாது. அதான் முதலே சொன்னோம் இல்லையா, நான் கூட படிக்கணும்னு ஆசைப்பட்டது எனக்கு சிறு வயசில் இருந்தது ஒரு ஆசை. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஆசைக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லாத தொழில் தான் இப்போ நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் இந்த தொழிலே எனக்கு நல்ல வருமானம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு நல்லா இருக்குது. என்கிட்ட வீடு, சொந்த வீடு இருக்குது, வண்டி வாகனங்கள் எல்லாமே இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுவே எனக்கு போதிய வருமானமாக இருக்குது. கடைசியில் என்னுடைய ஜாதகத்தை நானே ஆராய்ச்சி பார்க்கல, நான் இந்த தொழில் தான் பார்க்கணும்னு என்னுடைய ஜாதகத்தில் இருக்குது. அதனால தான் நமக்கு இந்த தொழில் வந்திருக்கோ அப்படின்னு சொல்லி நானே நினச்சிக்கிட்டு இந்த தொழிலை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது ஒவ்வொருடைய ஜனன ஜாதகத்துலேயும் இருக்குது. சில பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுடைய ஜனன ஜாதகத்தில் என்ன தொழில் இருக்குன்னு தெரியாமலே ஏதோ ஒரு தொழிலை போட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அதில் சரியான முறையில் லாபம் இல்லாமல், அது சரியான முறையில் ஈட்டுக்கட்டாமல் வேறு என்ன தொழில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஜோதிடரை பார்த்து கன்சல்ட் பண்ணி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா இதை நீங்கள் எங்கேயும் தேட வேண்டாம். உங்களுடைய ஜனன ஜாதகத்திலேயே இந்த கணக்கு இருக்குது. இதை இங்கேயே நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு தக்கன நம்ம படிப்பை தேர்ந்தெடுத்தலாம், சரி. இல்லது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு தக்கன மார்க் நம்ம வாங்கினாலும் சரி. என்றைக்குமே நம்மளுடைய ஜனன ஜாதகத்திற்கு என்ன தொழில் செட் ஆகுமோ அந்த தொழிலை மட்டும் தேர்ந்தெடுங்க, அதுவே சரியான முறையாகும். இப்போ தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சியை பாருங்கள். என்ன ஜாதக அமைப்பு உள்ளவங்க என்ன தொழில் பார்க்கலாம் அப்படிங்கன்னு இருக்கும். இப்போ இதில் நிறைய தொழில்கள் வந்து சொல்லியிருக்கோம் இல்லையா, தொழில்களில் வந்து நிறைய இருக்குது கேட்டிங்களா. நிறைய தொழில்கள் வந்து சொல்லியிருக்கேன். என்னென்ன ஜாதக அமைப்பு உள்ளவங்க என்னென்ன தொழில்கள் வந்து பார்க்கலாம் அப்படின்னு இன்னொரு அடுத்து ஒவ்வொரு வீடியோக்களாக நம்மளுடைய ஆதவன் மீடியாக்களில் மட்டும்தான் இவ்வளவு தெளிவான விவரங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. நேயர்கள் அனைவரும் நம்மளுடைய ஆதவன் மீடியா சேனலை தொடர்ந்து பாருங்கள். எந்த ஜாதக அமைப்பு உள்ளவர்கள் என்ன தொழில் பார்க்கலாம் அப்படிங்கிற விரிவான ஜாதக அமைப்புடன் அடுத்த வீடியோக்களில் வந்து கொண்டிருக்கின்றன. நன்றி, வணக்கம்.